வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்கள் மண்ணை கலையுருவி. நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பார்க்கும்போது பல விஷயங்கள் நமக்கு மெய்சில் இருக்க வைக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம ஒருத்தவங்களுக்கு ரிவெஞ்ச் கொடுக்குறோங்கிறத தாண்டி சில விஷயங்கள் வந்துட்டு இதெல்லாம் நம்ம ஆர்மிக்கிட்ட இருந்துச்சா, நம்ம இவ்வளோ வலுவான ஒரு படையை வச்சுருக்கோமா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் இருக்குது. அதில் நம்ம பார்க்க போகிற சில விஷயங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் வச்சுருக்க பேர் எந்திர ராட்சசர்கள். காரணம், ஒரு ஆள் இல்லாமல் போய் எதிரிக்கு பயம் காட்டுற ஒரு கழுகு ராட்சசன், கழுகு தற்கொலைப்படை வீரன்னு கூட சொல்லலாம். அதனோட பேர் தான் ஹேரோப்ட்ரோன். இந்த ஹேரோப்ட்ரோன் இஸ்ரேலில் பிறந்திருக்கான். அதனால் மற்றவங்களை இல்லாமல் ஆக்கிறதுக்காக பிறந்திருக்கான் போல். இது ஒரு ஆளில்லா தற்கொலைப்படை வீரன்னு சொல்லலாம். ஏன்னா தன்னையே அழிச்சுக்கிட்டு எதிரிகளையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு ட்ரோன் இது. இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிக முக்கியமாக ஆப்போசிட் சைடு, அதாவது நம்மளோட எதிரிகளோட ரேடார் அமைப்புகளையும் அவங்களோட வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளையும் அழிக்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம். இவன் ஒரு உயிரில்லாத ஜேம்ஸ் பாண்டுங்க, மிக சிறந்த உளவாளி. ஏன் சொல்கிறேன்னா, பதுங்கி பதுங்கி எதிரியை உளவு பார்க்குறதுல இவனுக்கு நிகர் வேறு யாருமே இல்லைங்க. இவனுக்கு தொலைவு தூரம் ஒரு பெரிய தொல்லை கிடையாது. ஏன்னா 9 மணி நேரம் கூட அசராமல் பறக்கிற ஒரு கழுகு ராட்சசன் இவன். வச்ச குறி என்றைக்குமே தப்பாது ஜேம்ஸ் பாண்டு இல்லையா? நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் ஹேமர், ஸ்கால்ப் அந்த மிசைல்கெல்லாம் அடுத்தபடியாக நம்மளோட எதிரி நாட்டுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்குது இந்த ஹேரோப்ட்ரோன் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில எந்திர ராட்சசர்களையும் நம்ம வரும் பதிவுகளில் பார்ப்போம். நான் உங்கள் மண்ணை கலையுருவி.